ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி வந்து ரொம்ப அப்படியே உடஞ்சு போய் உட்காந்து, ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி நிவின் கிட்ட சொன்னீங்க, நான் தான் நீங்க பண்ணுனதெல்லாம் நினைச்சு தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா யோசிச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு வந்து விஜய் காவேரியை தேடி வரும்போது ஓடி வந்து ஹக் பண்றது, அப்புறமா ஒரு வாட்டி ரோட்ல கார் இடிக்கும் போது விஜய் இறங்கி சண்டை போடுவார்ல, ஒண்ணு பேசினா எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து நீங்க என் மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்க, அந்த பாசத்தெல்லாம் நினைச்சு தானே இந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி நீங்க கட்டின தாலிக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு இந்த பாசம் வருதுன்னு தானே நான் நினைச்சேன். ஆனா எல்லாமே இப்படி பொய்யாச்சே. நீங்க வந்து தெளிவா தான் இருந்திருக்கிறீங்க. நான் வந்து உங்க மேல கோவப்படுறதுல எந்த இதுவுமே இல்ல. இந்த மாரி இன்னும் 7½ மாசம் முடிஞ்சோனே நான் பாட்டுக்கு அமைதியா கிளம்பிறது தான் நல்லது. நான் வந்து இனிமே இந்த மாரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணீரா கண்ணீரா வருது காவேரிக்கு. பாவமா இருக்குது. இப்ப விஜய் வர சத்தம் கேட்டோனே கடகடன்னு கண்ணீர துடைச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க தூங்குன மாரி. அப்ப விஜய் வந்து கூப்பிடுறாரு காவேரி அப்படின்னு. அட அவசர குடுக்கணேன்னா, அதுக்குள்ளவா தூங்கிட்ட? அப்படி சொல்லிட்டு எட்டி எட்டி பாக்குறாரு. காவேரி அப்படியே படுத்திருக்கிறாங்க. இவள புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு காவேரிக்கு பெட்ஷீட் போத்தி விடுறாரு. காவேரி அப்படியே ரொம்ப இதா உட்காந்துருக்காங்க. இனிமே இவர்கிட்ட எதுவும் பேசாம நம்மளே அமைதியா ஒதுங்கிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி காவேரி நினைக்கிறாங்க. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, குமரன் போய் நிவினை பார்த்து பேசுறாரு. அப்போ உடனே நிவின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, பேசாம நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அவ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாடா அப்படின்னு உடனே நிவின் வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லனே அப்படின்னு சொல்லி நானும் அவளை விட்டு விலகி விலகி தான் போனேன். அப்புறமா அவ பேசுனதை பார்த்து தான் அவ இந்த மாதிரி இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. காவேரி சொன்னாங்கிறதுக்காண்டி தான் நான் அவ கூட பேசவே ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்றாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, யமுனா பார்க்கறதுக்காக காவேரி வராங்க. அப்போ பயங்கரமா சண்டை நடக்குது அவங்க 2 பேருக்கும். நீ தான் வந்து கூனி குறுகி இருக்கணும். நீ வந்து இப்படி துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யமுனா தப்பு தப்பா பேசுறாங்க. இப்போ காவேரி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடி பேசுற அப்படின்னோடனே, நீ இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு உன்னை விஜய் மாமா கிட்ட தான் போய் சொல்லணும்னே, போய் சொல்லுடி போடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றேன் இருக்காங்க. இப்போ யமுனா வேகமா போறாங்க விஜய் கிட்ட சொல்றதுக்காக. விஜயை பார்த்தோன்னே அப்படியே திக்கி திணறாங்க. இந்த மாதிரி காவேரி அக்கா அப்படின்னோடனே, அவ அங்கதானே வந்தா, உங்க வீட்டுக்கு தானே வந்தா அப்படி சொல்லிட்டு விஜய் பாவமா சொல்றாரு. அப்போனே யமுனா வந்து அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. இல்ல உங்ககிட்ட தான் பேச வந்தேன். காவேரி அக்காவை பத்தி அப்படின்னு சொல்ல வருமா, அங்க ராகினி நின்னு கேட்டுட்டு இது சரி வராது. நம்ம உள்ள போனாதான் சரியாகும்னு சொல்லிட்டு ராகினி தேவையில்லாம உள்ள வராங்க. உள்ள வந்து இந்த மாரி இவங்க 2 பேருக்கு ஏதோ சண்டை. நான் கூட உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்ல யமுனா, நீ தான் கேட்கவே இல்லன்னோனே, விஜய் சொல்றாரு, "என்னது சண்டையா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ராகினி பேசிட்டே இருந்தோனே, விஜய் டென்ஷன் ஆகி, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? அவ என்ட்ட தானே பேச வந்திருக்கிறா" அப்படின்னோனே, இப்ப ராகினி சரி, சரி நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு எந்திச்சு உள்ள போயிட்டு, அங்க போய் நின்னு ஒட்டு கேட்கறாங்க. அப்பமா யமுனா என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல மாமா, எப்பவும் மாரி நானும் அக்காவும் சும்மா தான் சண்டை போட்டுக்கிட்டோம். அவ கோவிச்சுட்டு இங்க தான் வந்தா. அதான் இங்க வந்தாளான்னு கேட்க வந்தேன்னோனே, என்னது சண்டை போட்டுக்கலான்னோனே, சாதாரண சண்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. ஆமா மாமா, சும்மா தான் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னோனே, சரி சரின்னு சொல்லிட்டு அப்புறமா உனக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு எதுவும் இது காசு வேணுமா? என்ன வேணும்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்புறமா யமுனா கிட்ட என்ன சொல்றாருன்னா, காவேரி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லேன். அவ இப்பனா எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுக்கே வந்துடுறா. அவ என் கூடவே இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னோனே, யமுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ ஒரு நல்லவருக்கு போய் இந்த மாதிரி துரோகம் பண்றாளே அப்படின்னோடனே, இப்ப வெளியில வந்தோடனே யமுனா கிட்ட வந்து காவேரி கேக்குறாங்க, என்ன ஒன்றும் சொல்லல போல அப்படின்னோடனே, ஆமா அவரை பார்த்தா பாவமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யமுனா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ சொன்னாலும் அங்க பெருசா இதா இருக்கிறது எனக்கு அவனுக்கு நிவினுக்கு நம்பிக்கை கொடுத்ததே இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைச்சிட்டு நிக்கிறாங்க. இங்க சாரதா வந்து யமுனாவை பிடிச்சி திட்டுறாங்க, நீ எதுக்குடி இப்ப அங்க போன? நீ தேவையில்லாம விஜய் தம்பி கிட்ட எதனாச்சும் சொல்லி இப்போ அவ வாழ்க்கையில எதனாச்சும் ஆயிடுச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோன்னே, யமுனா தாம் தூம்னு குதிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் அவ வாழ்க்கையை கெடுக்கிறேன், நான் அவளே தான் அவ வாழ்க்கையை கெடுக்கிறேன், நீ உன் பொண்ணை தூக்கி வச்சிட்டு இருக்கல, ஒரு நாள் வந்து உனக்கே அல்வா தருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.